வெல்கம் டு த ஷோ ஆஃப் தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் நம்ம ஷோல வித்தியாசமான விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இந்த வாட்டி ஷோல நீங்களே அசந்து போற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல நம்ம இந்தியாவில் நடக்கிற ஒரு சில மூட நம்பிக்கையான பிராக்டிசஸ், அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றதை தாண்டி வித்தியாசமா பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முருகருக்கு காவடி எடுப்போம், அழகு குத்துவோம். இது இங்க நார்மல். ஆனா இதுவே அமெரிக்காக்காரன் இதை பார்த்தானா, என்னடா இதெல்லாம் பண்றாங்க, மூட நம்பிக்கையாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம மிச்சவங்களை பார்க்கும்போது அவங்களோடது மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உலகத்திலேயே என்னென்ன வித்தியாசமான விஷயங்கள் பின்பற்றப்படுது இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவுக்கு வரப்போறோம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முக்கியமான கோவில் 500 அடிக்கு மேல இருக்கும். அங்க இருந்து 2 மாசம் கூட ஆகாத குழந்தைய கீழே போட்டா நல்லது நடக்குமா? கீழே அவங்க அம்மா அப்பாலாம் துணியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுவாங்க குழந்தை எப்போ வருதுன்னு. தபால்னு கேட்ச் பண்ணோடனே அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தை ஒரு ஏஞ்சல், அந்த குழந்தைக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூட நம்பிக்கை. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. எனக்கு அதே மாதிரிதான் பயமா இருந்துச்சு. அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னு அதுங்களுக்கே தெரியாது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த கை கால் முறிவு கூட ஏற்படும். பட் அதெல்லாம் பார்க்காம இப்போ வரைக்கும் அந்த பிராக்டிஸை பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்வளவோ திட்டியாச்சு கவர்மெண்ட், இதெல்லாம் பண்ணாதீங்களா, குழந்தை என்னமோ ஆயிடுனார். ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. இப்போ வரைக்கும் இந்த பிராக்டிஸை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்தோனேஷியால பசங்க எல்லாருமே கையில ஆண்ட் புல்லட் ஹேண்ட் அப்படின்னு ஒண்ணு அணிஞ்சிருக்கணும். என்னமோ சொல்ற, எனக்கு புரியலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சரை பாருங்க. இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இலையினால செய்யப்பட்ட பைக்குள்ள நிறைய எறும்பு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த எறும்புக்குள்ள 2 கையை விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கணுமா. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர்ல வர மனைவி அழகா வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா இதை பண்ணலாமா, அவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை பண்ணலாமா. இன்னும் சொல்ல போனா, இவ்வளோ வழிகள் தாண்டினா தானே வாழ்க்கையில வழிகள் எவ்வளவு தாண்டுறது அப்படின்னு கடவுளுக்காகவே பண்றாங்க. எப்படி நம்ம இங்க அழகு குத்துறோமோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமா பண்றாங்க. ஆக்சுவலி இது ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தாண்டி பல பேருக்கு இது பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சில டைம்ல விஷப்பூச்சி கூட உள்ள போட்டு விட்டுருவாங்களாமா, அங்க தெரியாதாமா. ஆனா வேணும்ட்டே இது ஆண்கள் எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்கணும். ஆக்சுவலி பெண்கள் பண்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் பெண்களோட போட்டோஸ் பெரும்பாலும் கிடைக்கிறது இல்ல. ஆண்கள் தான் இந்த புல்லட் ஹேண்ட் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கே புல்லட் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னா, அந்த எறும்பு கடிக்க கடிக்க புல்லட்டே குத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு ட்ரை பண்ண அவங்க சொன்னாங்க. ஸோ அதனாலதான் இதுக்கு புல்லட் ஹேண்ட்னு பேர் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஸ்பெயின்ல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா ஒரு மூட நம்பிக்கையை நீங்க ஃபாலோ பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு வச்சுட்டு ஜாலியா சாப்பிடணும். இவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. கண்ணாடி பாத்திரத்தை தான் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் கீழே போட்டு உடைப்பாங்க. நல்லா உடைச்சிட்டு நிறைய குப்பையாக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்டும் அந்த குப்பையெல்லாம் அள்ளி குப்பை தொட்டியில போடணும். இதனால பண்றதுல என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பண்றதுனால கணவனும் மனைவியும் ஒத்துமையா வாழ்வாங்களாம், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சகிச்சு இருப்பாங்களாம். இது பார்க்கும்போது மூட நம்பிக்கையாவும் இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாவும் இருக்கும். பட் ஸ்பெயின்ல இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ எல்லாம் சாப்பிட்டு உடச்சிட்டு போறதுதான் வேலை. எதுவும் நம்ம இந்தியாவில சொல்ல வேண்டாம், சும்மாவே உடச்சிட்டு தான் போறாங்க. நம்ம இந்தியாவிலையும் இதே மாதிரி பிராக்டிஸை கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். நம்ம ட்ரைப் வீடியோல பல விஷயங்கள் ட்ரைப் பத்தி பேசியிருப்போம். இவங்க முடியல வேக்ஸை தடவி இருக்காங்க, அவங்க மூக்குக்குள்ள பெருசா மூக்குத்தி குத்திருக்காங்க, இப்படிங்கிற போன்ற பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க விரல்களை வெட்டுற ஒரு ட்ரைப்ஸ். எதுக்காக இவங்க விரலை வெட்டிக்கணும்? விரல் எவ்வளவு விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஆனா இவங்க விரலை வெட்டிப்பாங்களா கேட்டா அதுதான் அழகா. விரல் வெட்டுறதுனால என்ன நன்மைனா, நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்குமா. இதையும் தாண்டி வரப்போற கணவன் மனைவி ஆயுளோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டுவாங்கன்னு ஒரு விஷயம் இருந்தாலும், அதன் பிறகு இது எப்படி மாற்றப்பட்டுச்சுன்னா, கவர்மெண்ட் எல்லாம் பல விஷயங்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதனால ஒருவேளை உங்க லவ்டு ஒன்ஸ், உங்க கணவனோ மனைவியோ அம்மா அப்போ யாரா வேணாலும் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா ஒவ்வொரு விரலா வெட்டிட்டே வரணும். ஸோ அப்படி வெட்டிட்டு வர வர அவங்களோட ஆத்மா சாந்தி அடையுமா. இது கேட்கும் போது எவ்வளவு ஷாக்கா இருக்கு. எனக்கும் அதே மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. இப்படிலாம் கூட உலகத்துல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைனலா பார்க்க போறது, மங்கிக்கு பஃபெட் வச்சு கொண்டாடுறது. அதாவது பொதுவாக மனுஷங்களுக்கு தான் பஃபெட் வச்சு கொண்டாடி பார்த்துருக்கோம். ஆனா சிங்கப்பூர்ல ஒரு நாள் ஒரு விழாவா நடத்துவாங்களாம். அங்க நிறைய விதவிதமான பழங்கள், சாப்பாடுகள் அப்படி ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்களா. இது ஃபுல்லாவே மக்கள் ஃபண்டை எழுப்பி இந்த மாதிரி எல்லாம் கட்டி வச்சிருவாங்களா. அதுக்கப்புறம் எல்லா மங்கீஸை விடுவாங்களாம். மங்கீஸ் எல்லாம் ஜாலியா சாப்பிட்டு அங்க விளையாடிட்டு இருக்குமா. இது பண்றதுனால கடவுளுக்கே தேங்க்ஸ் சொல்ற மாதிரியா. அது மட்டும் இல்லாம நாங்க இயற்கையை பாதுகாக்கிறோம், இயற்கை காப்பாத்துற அனிமல்ஸ்க்காக நாங்க ஒரு விஷயத்த செய்யறோம். அதுவும் மங்கி சிங்கப்பூர்ல ஒரு முக்கியமான அனிமல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க.
ஆனால் இந்த ஃபங்க்ஷனை வருஷம் வந்து கண்டிப்பாக நடத்திடுவாங்களாம். நிறைய பேர் அங்கே டூரிஸ்ட் போயிருக்காங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒருவேளை சிங்கப்பூர் போனீங்கன்னா மறக்காம இந்த ஃபங்க்ஷனை பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நான் சொன்ன தெரியாதது தெரிஞ்சுக்கோங்களேன், பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஈவன் நான் கோர்ஸ் எடுக்கும்போது எனக்கே தெரியல, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் அது கேட்கும் போது ஷாக்காக இருந்துச்சு? இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா அந்த ஃபைனலாக அந்த மங்கி தான் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. மிச்சம்லாம் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ உங்களுக்கு எது ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.